Hi friends, வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங்கில் உங்களுக்கு இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப் ரெசிபி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது ஒரு கப்பு மஞ்சள் பூசணிக்காய். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லித்தலை. வாங்க இப்போது குக்கிங் எப்படி பண்ணலாங்கிறத காமிச்சு தரேன். பாருங்கள், நான் பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா வதங்க விடணும். ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஜீரகத்தையும் அப்போவே ஆனியன் கூடவே ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், அடுத்து நான் மிளகு சேர்த்த போகிறேன். அடுத்தது பூண்டு, சரிங்களா, புதினா. இதையெல்லாம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கூடவே என்ன நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காவை ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா வதக்கணும். இந்த பூசணிக்காயில் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் வரும். அது வராத அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம அடுத்து வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு காயை பார்த்தாலே தெரியும். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகாய்த்தூள். பாருங்கள், நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். டூ டம்ளருங்க. ஒரு கப்பு நிறைய காய் போட்டோம். அதுக்கு 2 டம்ளர் வச்சுருக்கோம். வெயிட் பண்ணலாம் காய் வேகிற வரைக்கும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை இனி மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இது மிக்சி கப்பில் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை இனி அதை நம்ம வேக வச்ச பாத்திரத்தில் பாருங்கள், அதே பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஊற்றியாச்சு, கொதிக்க விடலாம். இது பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக இருந்தால் பிடிக்காது. ஏன்னா இதில் எந்த ஒரு பவுடருமோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா மஞ்சள் பூசணிக்காய் நல்ல ஒரு க்ரீமியான ஃப்ளேவர் வர்றது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் தண்ணி மாதிரி மாற்றிக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. ஏன்னா சர்வ் பண்ணும்போது இது சூப்பு தானே, அதனால் நம்ம சர்வ் பண்ணும்போது உப்பு தேவைன்னா அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இறக்க போகிறோம். சூப் ரெடி. அந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இப்போ நம்ம சூப் ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ரொம்ப மணமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.